Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hello friends, welcome to Halal Ulagam. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நிவர் புயல் வந்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதோட தாக்கம் எங்கள் ஊரில் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நேற்று தான் நிவர் புயல் வந்தது. நான் காலையில் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8 மணி. இன்னமும் காற்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் காற்று நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது. இது எங்கள் வீடு சுற்றி இருக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மலையில ஒரு சில இடங்கள்ல அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடை சுத்தி நிறைய தண்ணியா இருக்குது. இது என் ஃப்ரெண்டோட வீடு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீடு சுத்தி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியா இருக்கு. நேற்று நிவர் புயல் வந்தது, இன்னமும் மழை லேசா தூரிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காத்து. இது எங்க வீட்டுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க தெருவுல எல்லாம் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தண்ணி இருக்குது. பசங்களாம் அதை போய் எவ்வளவு தண்ணி இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லா பசங்களும் போயிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாம அந்த வழியா தான் போறோம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் கூடவே. இங்கெல்லாம் நிறைய தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நடக்கவே முடியல, அந்த அளவு இங்க நிறைய தண்ணி இருக்கு. என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா உங்க கூட்டு போய் காமிக்கிறேன் வாங்க. இந்த பக்கம் வண்டி போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இந்த பக்கமா போகும்போதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காத்து எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் காத்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியா இருக்கு, இன்னும் காத்து நல்லா அடிச்சுட்டே தான் இருக்குது. நாங்க போற வழியில தான் செம்ம காத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க இந்த இடம் எவ்வளவு காத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கமா வண்டி போறதுல ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கமா போறது வரதுலாம். நாங்க உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கணும்ன்றதுனால நாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரம் எல்லாம் சாஞ்சி கிடக்குது பாருங்க. நேற்று வீட்டுல எல்லாம் இருக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு அந்த அளவு பயமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மழைன்றதை விட ரொம்ப இடி வேற, ரொம்ப வேகமா சவுண்டு, இடி சவுண்டு, மின்னடு, காத்து அடிக்கிற சவுண்டுக்கு கதவு ஜன்னலா டங்கு டங்குன்னு சவுண்டு வேற ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பயமா இருந்தது. நேற்று அடிச்ச காத்துக்கு ரொம்ப பயந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோமே, ரொம்ப பயமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க தூங்குறதுக்கே எல்லாருமே மேக்சிமம் தூங்குறதுக்கு 3-4 மணி இந்த காத்தெல்லாம் நின்ற பிறகுதான் தூங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காத்து, அந்த அளவுக்கு காத்து ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம முன்னெச்சரிக்கையாவே எல்லாமே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நேற்று நைட்டு கரண்ட் போயிடுச்சு எங்க ஊர்ல எல்லாம், ஒரு 7 மணி 8 மணி அளவு கரண்ட் போயிடுச்சு. இதுக்கு மேலதான் கரண்ட் விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றெல்லாம் இருந்தோமே. இந்த ஓட்டு வீட்டில் அப்படி இருக்கிறவங்களாம் ஒரு சேஃபான இடத்துல போய் ஸ்டே பண்ணிட்டாங்க. நாங்கள் மெழுகுவத்தி டார்ச் லைட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபோன்லாம் ஃபுல் சார்ஜ் போட்டுக்கிட்டோம். நேற்றே சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், மைக்கில் எல்லாம் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. எங்கள் வீடை சுற்றி சொல்லிட்டு போயிட்டே தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், காரில் ஆம்புலன்ஸ்லலாம். தண்ணிலாம் சுட தண்ணி சூடாக வச்சு குடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சேஃபாக இருங்க, வெளியே சின்ன பிள்ளைங்களை அனுப்பாதீங்க, ஃபோன்லாம் சார்ஜ் ஃபுல் போட்டுக்கோங்க, இந்த உங்களுக்கு ஏதாவது அப்படி ஆபத்துனா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். ஆனால் இந்த அளவில் தண்ணி தெருவுலலாம் நிற்கும் நாங்கள் எதிரே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவு தண்ணி நிற்குது. எங்கேயாவது பரவாயில்ல, இன்னும் போக போக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு தெருவில் நல்லா தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிவர் புயல் மறுநாள் அன்னைக்கு இப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஊரெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டி அளவு இங்க தண்ணி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை பெண்ணே இந்த இடம்ல எப்பவுமே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. மழை பெஞ்சா மட்டும் இந்த இடம் எப்பவுமே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் தாழ்வான பகுதின்றதுனால மழை பெஞ்சா இந்த இடம்லாம் எப்பவுமே தனியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் மட்டும்தான் அப்படி இருந்தது. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அப்புறம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எப்படி இருக்கு, தண்ணி இல்லாம காஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.